Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி 25 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆலை உரிமையாளரின் கணவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கட்டனார்பட்டி கிராமத்தில் கடந்த 19ஆம் தேதி ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி 25 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். அவர்களது உடல் அடையாளம் காணப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு நடைபெற்றது. பின்னர் 25 பேரின் உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. விபத்து தொடர்பாக ஆலை உரிமையாளர் ஈஸ்வரி மற்றும் அவரது கணவர் முத்துமாணிக்கம் ஆகியோர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று விருதுநகர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆலை உரிமையாளரின் கணவரான முத்துமாணிக்கம் சரணடைந்தார்.